இப்போ இறந்து போன போப்போட இடம் காலியா இருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு புதிய போப்பு வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை என்னன்னா, உலகத்துல இருந்து 253 கார்டினல்கள் வந்து ரோமுக்கு வந்தடைவாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா 138 கார்டினல்கள் மட்டும்தான் புதிய போப்பா தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு தகுதியுடையவங்களா வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 80 வயசுக்கு மேல உள்ளவங்க புதிய போப்பா தேர்ந்தெடுக்கப்பட முடியாதுங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இறந்து போன போப் அவர்களுடைய இறுதிச் சடங்கு முடிஞ்சு 9 நாட்கள் வந்து துக்கம் அனுசரிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கார்டினல்களும் ரோமுக்கு வந்தடைவாங்க. ரோமுக்கு வந்தடைஞ்ச உடனே 10-15 நாளுக்கு அப்புறம் புதிய போப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் நடைபெறும். எல்லா கார்டினல்களும் ஓகே அப்படின்னு சொன்னா முன்கூட்டியே வந்துகிட்டு அந்த கூட்டம் வந்து ஆரம்பிக்கப்படும். இப்போ வாட்டிகன்ல இருக்கக்கூடிய சிஸ்டைன் சர்ச் அப்படிங்கக்கூடிய ஒரு தேவாலயத்துல தான் இந்த புதிய போப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்படும். இங்க என்ன செய்வாங்கன்னா, உள்ள வந்து அதாவது தகுதி அடைந்த புதிய போப்பா தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி அடைந்த 138 கார்டினல்கள் இந்த தேவாலயத்துக்கு வருவாங்க. இந்த தேவாலயத்துக்குள்ள எந்த தகவலும் கிடைக்காது, எல்லாமே துண்டிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தேவாலயம் வந்து இருக்கும். இங்க வந்து 138 கார்டினல்கள் கையிலையும் செவ்வக வடிவத்தில் ஒரு காகிதம் கொடுக்கப்படும், பேப்பர் கொடுக்கப்படும். அதுல பாத்தீங்கன்னா நான் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு வாசகமும், அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து புதிய போப்பா தேர்ந்தெடுக்கப்படலாம் சொல்லி அவங்களுடைய பேர்கள் வந்து அந்த காகிதத்தில் இருக்கும். இப்போ என்ன செய்யலாம்னா, யார் யாரெல்லாம் விருப்பப்பட்டு அந்த பேரை டிக் பண்ணலாமோ டிக் பண்ணிடலாம். அப்படி டிக் பண்ணப்பட்ட காகிதங்களை ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்கன்னா பாதியா மடிச்சு அதை கொண்டு வந்து அந்த தேவாலயத்துக்கு முன்னாடி நின்று அந்த பேரை வாசிப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா வாசிக்கப்பட்டு 2/3 பங்கு வாக்குகள் வந்து யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் புதிய போப்பா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இப்படி இந்த செயல்பாடு நடந்துகிட்டு இருக்க வரைக்கும் யாருமே புதிய போப்பா தேர்ந்தெடுக்கப்படலன்னா அந்த காகிதங்கள் இருக்கு இல்லையா, அந்த வாக்குச்சீட்டு இருக்கு இல்லையா, அந்த வாக்குச்சீட்டை வந்து ஒரு ஊசியில நூலை கட்டி அதை ஓட்ட போட்டு அதை கட்டி தட்டுல வச்சு எரிப்பாங்க. 2/3 பங்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த வாக்கு முறைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, புதிய போப்பை தேர்ந்தெடுக்காத வரைக்கும் அந்த இருக்கக்கூடிய வாக்குச்சீட்டுகளை எடுத்து ஊசியால குத்தி ஓட்ட போட்டு நூலால கட்டி தட்டுல வச்சு எரிச்சிருவாங்களாம். அப்படி எரிக்கிறப்ப வந்துட்டு கருமையான புகை மூட்டம் வந்து வெளியில வரும். இதை வந்து பாக்குற வெளியில இருக்கவங்க மக்கள் பாக்குறப்போ இன்னும் போப்பு வந்து தேர்ந்தெடுக்கப்படலங்கிறத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படி வந்துகிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டால் புதிய போப்பு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதே வாக்குச்சீட்டுகள் எரிக்கிறப்ப வெண்மையான புகை வந்து வெளியே வருமா, வெள்ளை கலர்ல வந்து புகை வந்து வெளியே வருமா. அப்போ வெளியில உள்ள மக்கள் பார்த்தோம், அப்பா ஒரு வழியா வந்து புதிய போப்பை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லி மக்கள் சந்தோஷப்படுவாங்களா. தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய போப் என்ன செய்வார்னா, அந்த செயின்ட் பீட்டர் சதுக்கம் இருக்கு இல்லையா, அங்க வந்து மக்கள் தோன்றி மக்களுக்கு வந்து ஆசி வழங்கி பிரார்த்தனை செய்வாராம். இப்படித்தான் புதிய போப்பு வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகளை வந்து பல ஆண்டு காலமா வந்து செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க.